ஆகஸ்ட் 19 2025 வந்து ஒயிட் ஹவுஸ்ல நடந்த ஒரு முக்கியமான சம்மிட்டை பத்தி பார்க்கலாம். கடந்த வாரம் அலாஸ்கால புட்டினும் ட்ரம்ப்பும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த வந்து ஒரு வேர்ல்ட் வைட்ல ரொம்ப முக்கியமான சந்திப்பு. இதுல பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மொத்தம் 8 லீடர்ஸ் வந்து இதுல ஒண்ணா இருந்தாங்க ட்ரம்ப்போட இந்த மீட்டிங்ல. முதல்ல யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா யூகேவோட பிரசிடென்ட் ஸ்டாமர், அதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர், அதுக்கப்புறம் பிரெஞ்சோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன், அதுக்கப்புறம் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜியார்ஜியோ மெலோனி, அதுக்கப்புறம் வந்து பின்லாண்டோட பிரசிடென்டான ஸ்டப், அலெக்சாண்டர் ஸ்டப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் சான்சலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கமிஷனோட உர்சுலா, அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து நேட்டோவோட ஹெட்டான மேட். ஸோ இந்த 8 முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா கூட யுக்ரைனோட பிரசிடென்டான ஜெலன்ஸ்கியோட அப்புறம் ட்ரம்ப்போட வந்து இந்த மீட்டிங் வச்சிருந்தாங்க. இதுல கடைசியான ஒரு முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் அவங்க வரலனாலும் அவங்க வந்து முக்கியமான ஒரு டிசிஷன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. லைக் யூஎஸ்ஏவோட $90 பில்லியன் ஆர்ம்ஸ்க்கு வந்து அக்ரி பண்ணதான் ஜெலன்ஸ்கி சொல்லுங்க. வெளியில வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி. அது மட்டும் இல்லாம டெரிட்டரியான கொஸ்டின்ஸ் லைக் ரஷ்யா அவங்களோட டெரிட்டரி இருக்கு, அதெல்லாம் வந்து நாங்களும் புட்டினும் எடுக்க வேண்டிய முடிவுங்கிறது கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து புட்டினையும் ஜெலன்ஸ்கியும் வந்து மீட் பண்ண வைக்க போறதா வந்து ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. ஏன்னா வார் ஆரம்பிச்சது வந்து 2022ல இருந்து இன்னை வரைக்கும் புட்டினும் ஜெலன்ஸ்கி லாஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க 2019 தான் புட்டினையும் ஜெலன்ஸ்கியும் வந்து மீட் பண்ணிருக்காங்க நேரடியா. ஸோ முக்கியமா அந்த 19க்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் தனியா சந்திச்சதே இல்லை. பட் இது ரெண்டுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாடும் அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க. மேக்ரோனும் அது மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வாரை பத்தின ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம மெலோனி வந்து ஆர்டிகிள் 5ல செக்யூரிட்டி கேரண்டிஸை பத்தி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப் தான் எப்பவுமே எங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ யூரோப்புக்காக நாங்க அந்த ஒரு டிஃபென்ஸ் நோக்கத்துல கொண்டு வரோம். பட் இதுல வந்து யாரும் சீஸ்ஃபயருங்கிற வார்த்தையும் யாரும் பேசவே இல்லை. அதே மாதிரி வந்து இந்த 2 கண்ட்ரியோட வார் எப்படி கொண்டு வர்றது, டெரிட்டரி எப்படி பண்றது, இந்த மாதிரி நிறைய ஜியோ பாலிட்டிகல்ஸ் மூவ் பத்தியும் அவங்க வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு சிச்சுவேஷன், ஒரு கிளாரிபிகேஷன் வரல. ஒரு வேகான டிசிஷன் தான் போயிருக்கு ட்ரம்ப் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் நகர்வுகள் தான் பார்க்கணும். ஏன்னா இதுல இந்த சம்மிட்ல வந்து நிறைய ஒரு ஃபோரெக்ஸ்ல நிறைய ஒரு இதோட ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பிரெண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா க்ரூடு வந்து $66 கீழே வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப்போட கரன்சி வந்து டாலரோட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆல்மோஸ்ட் $1 வந்து அவங்களுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. யூஎஸ் டாலர் வந்து யூரோப் அகேன்ஸ்டா. அதே மாதிரி ஜப்பான், சுவிஸ் பிராங்கோ கூட அவங்க வந்து டாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த சம்மிட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய ஒரு குளோபல் சேஞ்ச் கூட நடக்கலாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான சம்மிட்டா இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போற ஜியோ பாலிட்டிக்ஸ் பத்தி வந்து நம்ம அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் வந்து சீரீஸ் மாதிரி போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.